வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு பச்சை மஞ்சளில் நம்ம ஒரு தொக்கு எப்படி செய்கிறது, பொரியல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா, அந்த மஞ்சள் செடி நம்ம பொங்கலுக்கெல்லாம் வச்சு கும்பிடுவோம் இல்லையா, அந்த அடிபாகத்தில் இந்த மஞ்சள் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு அந்த தோலை எல்லாம் நம்ம நல்லா நீக்கிடணும். நீக்கிட்டால் இந்த மாதிரி வரும். இதை ஒரு வட்ட வடிவங்களாக நம்ம நறுக்கிப்போம். ஏன்னா பொங்கலுக்கு எல்லோருமே வச்சு சாமிக்கு படைக்கும் பொழுது கட்டாயம் மஞ்சள் செடி வீட்டில் வச்சு படைச்சிட்டு அந்த மஞ்சளை தூக்கி நம்ம குப்பையில் போட்டுடுவோம். அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் 2 உலர்ந்த மிளகாய், 2 மிளகாய் தான் நான் சேர்க்குறேன். தேவைப்பட்ட காரம் இன்னும் கூட 1 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன் மஞ்சள், அதனால் மிளகாய் 2 வறுத்த பிறகு தனியா 1 தேக்கரண்டி தனியா, சிறிய தேக்கரண்டியில் 1 தேக்கரண்டி தனியா, அதை வறுத்துப்போம். இளந்தீல வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம் தனித்தனியாக, அதாவது எண்ணெய் இல்லாமல் நான் வறுக்கிறேன் அப்படியே. இப்போ கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 தேக்கரண்டி வெந்தயம் தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தவிர்த்திடலாம். ஒரு நல்ல மனம் கொடுக்கும்ன்றதுக்காக நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுவும் வறுத்தாச்சு. அடுத்து வெங்காயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு பாதி வெங்காயம் நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரொம்ப எண்ணெய் சேர்த்து வதக்கிப்போம். ஒரு பாதி வெங்காயம் நீல வாக்கில், வெங்காயம் ஒரு பாதி தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். நான் மஞ்சள் என்ன அளவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துப்போம், இல்லை வெங்காயம் வதங்கி வராது நமக்கு. வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா பாதி தக்காளி பழம் கைகளால் நல்லா பிசைஞ்சு சேர்த்துப்போம். அந்த வெங்காயமும் அதோடு சேர்ந்து வேகட்டும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். இது நல்லா வதக்கி நல்லா ஒன்று சேர்த்து, ஏன்னா ஒரு ஒன்று அப்படி இருந்ததுன்னா நல்லா வதங்கி வரும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைப்போம். கரண்டியால் அப்படி நசுக்கி கொடுப்போம், சீக்கிரம் வதங்கி வரும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். எப்போவுமே இந்த மாதிரி கடாயில் அப்படியே மஞ்சள் போட்டு வதக்கக்கூடாது, ஒரு முறை கழுவிடணும். ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே பிடிச்சிட்ருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம எண்ணெய் சேர்த்து வதக்கணும்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி இருக்கும். அதனால் கழுவிட்டு திரும்பியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மஞ்சளுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த எண்ணெயிலேயே தான் இது நல்லா வதங்கி வெந்து வரணும். கொஞ்சம் மஞ்சள் தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த காமிச்சா இல்லையா துண்டங்கள், அதில் ஒரு 3 துண்டங்கள் மஞ்சள் தான் நான் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிடம் வதங்கணும். நல்லா கலந்து விடுவோம், ஏன்னா வெந்து வரணும். நம்ம தண்ணி சேர்க்கலை, வெறும் எண்ணெயிலேயே இது வதங்கி வரணும். அதில் இருக்க மஞ்சள் நிறமெல்லாம் அதில் ஒட்டியிருக்க வர மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. மஞ்சள் தூள் இல்லாமல் சமையலே கிடையாது. வெந்திருக்கு. இப்போது அதுலேயே அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சுருவோம். ஆறின பிறகு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடுவோம். முதல்ல தனியா, உலர்ந்த மிளகாய், அந்த வெந்தயம், இதை முதல்ல தூளாக்கிப்போம். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி மஞ்சளை சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். பல நோய்கள் வராமல் அது ஒரு தடுக்கும் நம்மளை. அதுவும் இல்லாமல் உடலில் இருக்கிற இந்த நச்சு பொருட்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கு மஞ்சளுடைய வேலை ரொம்ப பெருசு. அதில் வெங்காயம் தக்காளி மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. திரும்பியும் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்ச பிறகு அந்த கலவையை அதில் கொட்டி கொஞ்ச நேரம் வதக்குவோம். கொஞ்சம் அதில் அலசி தண்ணி சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுப்போம். நான் இளந்தீலையே வச்சு செய்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதமான தீயில கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இட்லி தோசை. கொஞ்சமாக நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். முதல்ல நான் சூரியகாந்தி எண்ணெயில் தான் வதக்குறேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெயை கூட மொத்தமாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் இப்போ சேர்த்துக்கிறேன். இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சோறுக்கும் ஒரு நல்லா நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அது தயாராகிடுச்சு. அந்த மஞ்சள்லேயே ஒரு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் நம்ம பார்ப்போம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தாச்சு. கடுகு, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சளோட நெடி, மஞ்சள், பச்சை மஞ்சள் சில பேருக்கு அது பிடிக்காது. ஏன்னா நமக்கு எல்லாம் ருசியாக உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த மஞ்சளையெல்லாம் நம்ம விரும்பி சாப்பிட மாட்டோம். இந்த பொரியலை ஒரு மருந்தாக நினச்சி நம்ம சாப்பிட்றது நல்லது. ரொம்ப சுவையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கடுகு போட்டாச்சு, மஞ்சள் அதில் கலந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி, அதாவது மிளகாய் தனியா கலந்த தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்போம். அதில் அது வெந்து வந்ததுன்னா மஞ்சள் பொரியல் தயாராகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மஞ்சளாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை அப்படி நான் வெறுமனே சேர்த்துருக்கேன். ஏன்னா மஞ்சளுடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சோம்னா அதனோட முழுக்க அதனுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். மஞ்சள் பொரியல், மஞ்சள் தொக்கு தயாராகிடுச்சு. சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.